முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். சரி, அவருக்கு கால் பண்ணாருன்னா எனக்கு கால் பண்ண சொல்லு. கண்டிப்பா கால் பண்ண சொல்லுவேன். இல்ல, எனக்கு கால் பண்ணாருன்னா உனக்கு கால் பண்ண சொல்றேன். சரி, அததான் சொல்லு. அஞ்சு என்ன டீச்சர் அஞ்சு? என்ன டீச்சர் அஞ்சுமா, நான் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு கோவமா இருக்கு? ஏன், என்னாச்சு? இல்ல, அது வந்து அஞ்சலிக்கு ஒரு பழமொழியில சந்தேகம்னு கேட்டா எனக்கும் பதில் தெரியாதுன்னு சொன்னேனா, அதான் இப்போ டென்ஷனா இருக்கா. சும்மா நடிக்காதமா. நீ எவ்வளவு பெரிய டீச்சரு, உனக்கு பழமொழிக்கு அர்த்தம் தெரியாம இருக்குமா? டீச்சர் தான் மாமா, ஆனா அஞ்சலியோட சந்தேகத்துக்கு எனக்கே பதில் தெரியலையே மாமா. ஏய் அஞ்சுமா, யூ டோன்ட் வரி. இந்த கூகுளுக்கு தெரியாத விஷயம் இந்தியாவிலே கிடையாது. உன் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். ஆமா, உன்னோட பழமொழியின் சந்தேகம் என்ன? டெல் மீ அஞ்சு. அத நானே சொல்றேன் மாமா. அப்படியா? ஓகே, அது என்ன பழமொழின்னு பாத்துறலாம். அது திருடனுக்கு தேள் கொட்டிருச்சுன்னு ஒரு பழமொழி இருக்காமே. ஆமா, அதுக்கு என்ன மாமா அர்த்தம்? என்ன என்ன வீணா, நீ டீச்சரா இருந்துகிட்டு இப்படி கேள்வி கேட்கிற. இது ஒரு பழமொழின்னு இதுக்கு பதில் தரலன்னு சொல்லிட்டு இருக்க. இது ஒரு சாதாரணமான பழமொழி தான். இதுக்கு போய் டீச்சரை ஏன் அஞ்சலி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ரூம்ல கேட்டா நானே சொல்ல போறேன். உங்களுக்கு பதில் தெரியுமா? தெரியுமாவா? நல்லா தெரியும். அப்ப சொல்லுங்க மாமா. இப்ப சொல்றேன் பாரு. திருடனுக்கு தேள் கொட்டிருச்சுங்கிற பழமொழிக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு திருட போயிருக்கான். போன இடத்துல அவனை ஒரு தேளு நறுக்குன்னு கொட்டி பிடிச்சான். அது எப்படி கொட்டினாலும் திருட போன இடத்துல திருடனால கத்த முடியுமா? முடியாது. கதற கூட முடியாது. அடக்கிக்கிட்டு அமுக்கிக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும். அப்படி கத்திட்டான் மாட்டிக்கிறோம்ல. அதனால வாயை திறந்து கத்தவும் முடியாம திருடவும் முடியாம அந்த வழியோட நெளிஞ்சு நெளிஞ்சு வந்த வழியை பார்த்து அப்படியே ஓடி போயிருவேன். இதுதான் அந்த பழமொழியோட அர்த்தம். ஓகேவா மீனா? அப்படியா மாமா? அப்படித்தான். இது ஒரு சின்ன பழமொழி. இது உங்க ரெண்டு பேருக்கும் தெரியல. என்னதான் ஸ்கூல்ல படிச்சீங்களோ? எனக்கு மட்டும் இல்ல, இது அந்த திருடனுக்கே தெரியலன்னா பாத்துக்கோங்க. அப்படியே. ஐயோ மீனா, நான் திருப்பி அடக்க முடியல. என்ன அஞ்சு போயிருச்சு? என்ன டீச்சர்? சொல்லுங்க மாமா. ஏன் அஞ்சு கோச்சிட்டு போகுது? அது வந்து இந்த சின்ன பழமொழிக்கே அர்த்தம் தெரியல, அதான். அவ்வளவுதானே, மத்தபடி ஏன் மேல ஒண்ணு கோவம் இல்லையே? இல்ல, கரெக்டா சொன்ன உங்க மேல எப்படி கோவம் வரும்? என்ன ரொம்ப புகழாதம்மா. என் ரூம்குள்ள போய் தனியா இருக்கு. அம்மா, நீ ஒர்க்க பாரு, நான் என் ஒய்ஃப் பார்த்து வந்துடுறேன். அஞ்சு கதவை அடைச்சிடாத. ஏய் பா, இப்படி வா. என்னடா சகோதரி, எல்லாம் ரெடியாங்க? நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். எல்லாமே ரெடி. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? நான் சொன்னேன்ல, உனக்கு ஆடி மாச சீர் கொடுப்போன்னு. எல்லாமே உனக்காக தான். எனக்கா? ஆமா மீனா. எதுக்குமா இவ்ளோ செலவு பண்றீங்க? எனக்கு சாதாரணமா ஒரு புடவை எடுத்து கொடுத்தா பத்தாதா? எங்க பொண்ணுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்யறது? இல்ல சார், கஸ்தூரி அம்மா தான் சொன்னாங்கன்னா நீங்களும் ஏன் சார்? என்னம்மா, சீருனா இதெல்லாம் செய்யறதுதாம்மா முறை. கஸ்தூரி என்கிட்ட லேட்டா சொல்லிட்டா. கொஞ்சம் முன்னாடி சொல்லிருந்தானா நான் நகையெல்லாம் ஆர்டர் பண்ணி ஸ்பெஷலா புது புது டிசைன்ல வாங்கிட்டு வந்திருப்பேன். சரி, இந்த டிசைன்ல உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. என்ன மீனா, இது உனக்கு போதும்ல? இல்ல உனக்கு வேற ஏதாவது வேணும்னா பாத்துட்டு சொல்லு. அம்மா, எனக்கு இதுவே நான் அதிகம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னம்மா? எனக்கு இது போதும்மா. நான் அதான் அப்பவே சொன்னேன், மீனா கிட்ட இத பத்தி சொல்ல வேணான்னு. சர்ப்ரைஸா கொண்டு போய் கொடுக்கலான்னு. இப்ப பாத்தியா அவ என்ன சொல்றான்னு? இங்க பாரு மீனா, நாங்க உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு இது எல்லாமே குறைவாதான் இருக்கு. நீ யார்கிட்டயோ சீர் வாங்குறோன்னு நினைக்காத. உன் அப்பா அம்மா கிட்ட வாங்குற. சகோதரி எல்லாத்தையுமே வாங்கிப்பாங்க. நீங்க எடுத்துட்டு போய் எல்லாரும் முன்னாடி கொடுங்க.
இருடா, ஏன்டா அவசரப்படுற? மீனாக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா இல்ல ஏதாவது குறை இருக்கான்னு கேட்கணும்ல. அப்புறம் இதுல அது இல்ல இது இல்லன்னு சொன்னான்னா அப்புறம் எங்க மனசு கஷ்டப்படும். இங்க பாரு, உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா? அம்மா, உங்க வீட்ல பொறுக்காத பொண்ணுக்கு இவ்ளோ செய்றீங்களேம்மா. உங்க வீட்ல ஒரு பொண்ணு பிறந்திருந்தா இவ்ளோ செஞ்சிருப்பீங்க. நான் உங்க வயித்துல பொறுக்கலையேன்னு இப்பதாம்மா நான் வருத்தப்படுறேன். நீ எனக்கு பொறுக்கலன்னா என் பொண்ணு இல்லன்னு ஆயிடுமா? நீ எங்க பொண்ணுதாம்மா. உனக்கு அப்பாவும் அம்மாவுமா நாங்க தான் இருக்கோம். அன்னைக்கு உனக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல உனக்கு தாலி எடுத்து கொடுத்துருக்கணும். அது ஏதோ ஞாபக மறதியில மறந்துட்டேன். ஆனா இனிமே உனக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னை யாரும் ஒரு வார்த்தை பேசிடவும் நான் விட மாட்டேன். அம்மா, இந்த ஊருக்கு நான் வரதுக்கு முன்னாடி யாரும் இல்லாதவளாதான் இருந்தேன். ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். அப்போலாம் நான் போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணிருக்கேன். அதனாலதான் உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம், உங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம், உங்க பாசத்தெல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் நானும் புண்ணியம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மீனா, எங்களுக்கு நீ மகளா கிடைச்சதுக்கு நாங்க தாம்மா புண்ணியம் செஞ்சிருக்கோம். இவளுக்கு ஒரு பொம்பளை போல பொறுக்கலைன்னு இவ எவ்வளவு வருத்தப்பட்டான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இவ அந்த குறையே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கா. நீ எங்க கிட்ட காட்டுற பாசம், நாங்க பெத்த பொண்ணு கிட்ட உணர வேண்டிய அன்பும் அக்கறையும் உங்ககிட்ட தாமா உணர்றோம். இதுக்கு மேல எங்களுக்கு என்னமா வேணும்?